அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் பிதாவாகிய தேவனே, இயேசுவே ஆவியானவரே அப்பா, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த வேளையில அப்பா நாங்க ஒன்று கூடி அப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த புதிய வருடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நேசிக்கிறோம்ப்பா. உம்மை வரவேற்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த புதிய காரியங்கள். இந்த புது வருஷத்துல புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். அந்த அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43:19. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது பக்கம் திருப்பப்பட்ட மாதிரி, ஒரு புதுசா நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருப்போம். நம்ம இந்த நியூ இயர் போன வருஷம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் இந்த வருஷத்துல எல்லாம் நீங்கிரணும் அப்படின்னு சொல்லி நிறைய புதிய காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். நடக்காத நிறைய காரியங்கள் நமக்கு, நம்ம என்னென்ன காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கணும். இந்த வருஷத்துல நான் புது மனுஷியா புது தீர்மானம் எடுக்கணும் அப்படி நிறைய நம்ம லைஃப்ல எதிர்பார்ப்போட இருப்போம். அததான் ஏசப்பா சொல்றாங்க, புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில. இதுவரை நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவுகள் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைவாய் மாற்றுவார். புதிய காரியத்தை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். தேவன் நல்லவராவே இருக்கிறார் எப்பவுமே. அவர் நன்மை செய்கிறவர். நம்ம அவரை எந்த அளவு விசுவாசித்து நம்ம எந்த அளவு நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்றோமோ அந்த அளவு நமக்கு அவர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதான் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில இதுவரை நம்ம நிறைய பலவீனங்கள் வழியா, வியாதிகள் வழியா கடந்து வந்திருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியா கடந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த வருஷத்துல ஏசப்பா சொல்றாரு, புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பழையவைகள் இல்ல, பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு எல்லாம் புதிதாயினன்ட்டு அந்த வசனத்தின்படி எல்லாம் புதிதாய் மாத்துகிற தேவன். அவர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவை போல் அழைக்கிறவர். அவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய தேவன். நான் ஒரு நாள் ஒரு வீடியோ இதுல பாத்துட்டு இருந்தேன், வாட்ஸ்அப் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறாங்களா, அதுல ஏசப்பா சிலுவையில உயிர் விட்டு 3 நாள் எங்க போனாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பாதாளத்துல போய் அந்த பாதாளத்துல கட்டப்பட்ட ஆத்துமாக்களை விடுவித்தாருன்னு சொல்லி இருக்குது. அந்த அதை அப்படியே அழகா வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. எப்படின்னா, பாதாளத்துல சிங்காசனம் போட்டிருக்கான், பிசாசு சிங்காசனம் போட்டு அவன் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கான். நிறைய ஆத்துமாக்களை அப்படியே கட்டி வச்சிருக்கான், உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஏசப்பா அந்த மரித்து அந்த 3 நாள் அங்க சுவிசேஷம் சொன்னார் அப்படி வசனம் இருக்குது. அவர் அங்க போகும்போது எப்படி போறாரு, அவரு அக்னி நதி போகுது, அக்னி நதி மேல அப்படி நடந்து போறாரு. ஏன்னா அவருடைய சிங்காசனத்துல இருந்து அக்னி நதி புறப்பட்டு வருது. அப்படி அந்த வீடியோல காமிச்சிருந்தாங்க. அப்படியே அக்னி நதி போய் அந்த பாதாளத்தின் எல்லா சங்கிலிகளை எல்லாம் அருந்து விழுது. எல்லாம் அந்த பிசாசு போட்டிருக்க அந்த அஸ்திபாரம் எல்லாம் உடைஞ்சு நிர்மூலமாகி அப்படி அவர் அக்னியின் தேவனா அப்படி நடந்து போய், ஏன்னா அவருடைய ரத்தத்துக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு விலை, அவ்வளவு பரிசுத்தருடைய ரத்தம், தேவாதி தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால அவருக்குள்ள இருந்து மகிமையின் நதி அக்கினி நதியா போய் அப்படியே எல்லாம் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த எல்லா பாதாளத்துல எல்லாம் உடைஞ்சு நிர்மூலமாகுது. அப்படியே கட்டப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் விடுதலையாகி அப்படி போறாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதான் ஏசப்பா எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய உலகம் முழுவதுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ரத்தம்னு சொல்லி போட்டிருக்கு. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பிசாசு எதுக்குமே பயப்படாது. அந்த முஸ்லிம் இதுலயோ ஹிந்து இதுலயோ பிசாசை விரட்ட முடியாது.
ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம்தான் அவ்வளவு இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னா போகும். இயேசுவின் ரத்தத்தை பார்த்தா அவன் பயப்படும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். நம்ம இதுவரை நம்ம வாழ்க்கையில நிறைய சோர்ந்து போயிருந்திருப்போம். இந்த புதிய காரியத்தை செய்யறாருங்கிறதுக்கு அதுக்குதான் நான் அதை சொல்றேன். ஏன்னா சோர்ந்து போய் இது நடக்குமா, இந்த காரியம் நடக்காதா, இது இவ்வளோ பாடுபட்டுட்டேனே அப்படி சொல்லி நிறைய உபத்திரவத்தின் வழியா, போராட்டங்கள் வழியா நம்ம வந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய தேவன்கிறத அந்த அந்த ஒரு இது ஷார்ட்ஸ் சொன்னேன்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஏசப்பா அந்த பாதாளத்துல இல்ல அந்த சங்கிலிகள்லாம் அருந்து விழுது. அப்படி சாத்தான் அஸ்திபாரம் நிர்மூலமாகுது, உடைஞ்சு. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கினதுன்னு சொல்லி பாக்குறோம். கொலோசியர் 2:13, 14, 15 அவர் அதனுடைய வல்லமைகள் துரைத்தனங்களை எல்லாம் உறிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயம் எடுத்தார். அதனால நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நல்ல காரியங்களை நமக்கு என்னென்ன குறைகளுக்கோ அதெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். பிலிப்பியர் எல்லாம் சொல்லப்பட்டபடி கிறிஸ்து இயேசுக்குள் 2:19 நினைக்கிறேன். எடுங்க. பிலிப்பியர் 2:19. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் மகிமையிலேன்னு சொல்லி வரும். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். உடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. ஏன்னா சிலுவை பரியந்தம் அவர் தாழ்த்தினதுனால தேவன் அவரை மகிமைப்படுத்தினாருன்னு போட்டிருக்கு. இயேசுவின் நாமம் சொல்லும் போது இந்த அண்ட சராசரத்துல எல்லாமே எல்லாம் முழங்கால்கள் முடங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளவு பெரிய தேவன். நம்ம இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது மலைகள், பள்ளத்தாக்குகள், எவ்வளவு பெரிய கடல், சமுத்திரம் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமான தேவன். அதெல்லாம் உருவாக்கின தேவன் எவ்வளவு பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லியிருக்காரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சர்வ வல்லமையும் இருக்கு. நம்ம வந்து அவரை விசுவாசிக்கும் போதுதான் அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் வந்து விசுவாசித்து தான் பெற்றுக்கொண்டா. முற்காலத்துல இருந்து எல்லாருமே விசுவாசத்தினால நீதிமான்களாய் எண்ணப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. விசுவாசிக்கும் போது அவரை நம்புறோம். இப்படி எவ்வளவு பெரிய தேவன் அப்படி சொல்லி நம்ம அவரையே ஆராய்ந்து பார்த்து அவரை பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சு ஜெபிக்கும் போது புதிய காரியம் நடக்கும். இந்த புதிய காரியத்தை செஞ்சால் ஒழிய நான் விடமாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா நம்ம எழும்பணும். அடுத்து வந்து புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23. நான் நிற்பது நிர்மூலமாகாது. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. இதான் நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா எவ்வளோ பயங்கரமான அந்த உலகத்துல பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில தேவன் நம்மள அவருடைய உள்ளங்கையில வைத்து அப்படி பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அதான் அவருடைய கிருபை இல்லாட்டினா, கிருபை வந்து ரொம்ப முக்கியம். கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, கிடைக்க கூடாதவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சா என்னது, அதுதான் கிருபை. ஒரு நம்மலாம் ஒரு என்னெல்லாம் நான் அப்படிதான் ஒரு குப்பையில இருந்து ஏசப்பா உயர்த்தி இருக்காங்க. இப்போ ஒரு குப்பையில இந்த ஒரு பிச்சைக்காரங்களை போல இருந்த என்ன கூட ஏசப்பா உயர்த்தி இருக்காங்க. அப்படி குப்பையில இருந்து எடுத்து உயர்த்தி வைக்கிறாங்க. அப்ப அது ஒரு கிருபை தானே.
எனக்கு கிடைக்க வேண்டாம், கிடைக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனா அவர் வந்து கொடுத்து எவ்வளவு உயர்த்தி ஆசீர்வதிச்சு பாக்குறாரு. அவ்வளவு பெரிய தேவன். அதனால நம்ம புதிய புதிய கிருபைகள் டெய்லி பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில போய் ஏசப்பா சமூகத்துல போய் நிக்கணும். இன்னொரு இடத்துல வசனம் இருக்கு, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. புதிய புதிய கிருபை வேணும். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா அந்த இன்டர்வியூ பண்றவருடைய கண்ணுல கிருபை கிடைக்கணும். அவங்க அவங்களுக்கு மனசு இல்லாட்டினா அவங்க வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கிருபை வேணும். கிருபைன்னு சொன்னா தயவு, மனுஷர் கண்கள்ல தயவு. அந்த மாதிரி அது இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு இருக்கணும், கிருபை இருக்கணும். அந்த நீதிமான்கள் மேல ஏசப்பா வந்து கிருபையாய் கண்ணோக்கி பாக்குறாருன்னு சொல்லிட்டு வசனத்துல இருக்காது. அந்த புதிய கிருபை இந்த வருஷத்துல நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி புதிய கிருபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா புதிய கிருபை இருந்தாதான் அந்த உலகத்துல ஆண்டவர் கண்ணுல கிருபை இருந்தாதான் நம்ம நல்லா எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாமே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த மாதிரி புதிய கிருபை நமக்கு டெய்லி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபை வேணும், இந்த நாளை நான் மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தை சந்திப்பதற்கு, இந்த எல்லாவற்றுக்கும் என்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்க கிருபை வேணும், கிருபை வேணும். என்னுடைய ஆரோக்கியத்துக்கு உங்க கிருபை வேணும். அந்த பவுலுக்கு சொல்றாருல, அது என்னது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்ற. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பலவீனத்துல கூட ஏசப்பாவுடைய பலன் பூரணமாய் விளங்கி இந்த உலகத்துல நம்ம நிறைய பலவீனங்கள் வரலாம். அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும், சுகம் ஆரோக்கியத்தோட வரணும் அப்படின்னா அவருடைய கிருபை வேணும். கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா காரியத்திலயுமே கிருபை வேணும். ஒரு படிக்கணும்னா கிருபை வேணும், நல்லா படிச்சு பாதுகாப்பா ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு வேணும். அதனால கிருபைக்காக நம்ம டெய்லி ஜெபிக்கணும். அடுத்து வந்து தேவன் எல்லாவற்றையுமே புதிதாக்குகிறார். வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். அவரால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை கூட புதிதாய் மாற்றுகிறவர். இப்ப நாகமான் குஷ்டரோகியாக இருந்தா அவன் வந்து அந்த எலிசா சொன்ன உடனே 7 முறை அந்த யோர்தான் நதியில முங்கி எழும்பும் போது அவனுடைய சரீரம் புதிய ஒரு குழந்தையுடைய சரீரத்தை போல மாறிடுச்சு. புதிதாய் மாற்றுகிறவர் தேவன். எல்லாவற்றையும் புதுசா, இப்ப நம்முடைய பலவீனம் அடைந்த உறுப்புகளை கூட புதிதாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஹார்ட்டை புதுசா மாற்ற வல்லவர். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளை பலவீனம் அடைந்த நுரையீரல்களை புது நுரையீரலா மாற்ற வல்லவர். நம்முடைய மூளை புதிதா மாற்ற வல்லவர். நம்முடைய நாடி நரம்பு எலும்பு ஒவ்வொரு செல்களையும் புதிதாய் மாற்ற வல்லவர். எல்லா உறுப்புகளையும் புதுசா மாற்றவர். இல்லாதவைய கூட இருக்கிறவை போல அழைக்கிறவர். ஒரு இது இல்லாட்டினா கூட அத ஒரு வழியே இல்லாத இத கூட அவரால உருவாக்க முடியும். ஏன்னா அவர் உருவாக்குகிற தேவன், அவர் தான் கிரியேட்டர். அதனால தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். இந்த வருஷத்துல நமக்கு புதிய புதிய காரியங்கள், அதிசயங்கள் நடக்கும்படியாக நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். புதிதாய் மாற்றுகிறவர். நம்முடைய சரீர பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு சரீரத்தை புது பலத்தினால நிரப்புகிறவர், புதிதாய் மாற்றுகிறவர். அடுத்து வந்து புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவர். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பழைய மனுஷன் வந்து மாற்றப்படணும். அதுதான் நம்ம இந்த பைபிள், நம்ம எதுக்காக தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி நம்மளை மாற்றி மறுரூபமாக்கிதான் ஆண்டவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அவரு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து பலத்தின் மேல் பலனடைந்து அவரை போல
ஒரு வசனம் இருக்கும், மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து புது சிருஷ்டியா மாறணும். நம்ம சரீரத்துல மாற்றம் அடைகிறது இல்ல. நமக்கு வந்து 3 நிலையில நம்ம இருக்கோம். எப்படின்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 நிலையில இருக்கும். நம்ம பாக்குறது, நம்ம பிசிக்கலா நம்ம பாக்குறது, இந்த பூமியில நம்ம இருக்கிற இந்த சரீரம் வந்து சரீரம் நம்ம பாக்குறோம். ஆனா ஆத்துமாவையும் ஆவியையும் நம்மளால பார்க்க முடியல. ஆனா நமக்குள்ள இருக்குது. அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனுஷன். நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல எங்க இருக்கோம்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக்கி அவர் எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிசாசு எல்லாத்துக்கும் மேல உன்னதத்துல தேவனோடு நம்ம இருக்கோம். நம்ம ஆவி எங்க இருக்கு? தேவனோடு, தேவன் பக்கத்துல சீட் போட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஏசப்பா பக்கத்துல. அவருடைய பரலோக அந்த மண்டலத்துல இருக்கு நம்ம ஆவி. வந்து அங்க உட்கார்ந்திருக்கு உன்னதத்துல. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு வசனம். உன்னதங்களிலே நம்ம தேவனோடு உட்கார வச்சிருக்கிறாரு. நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி அவருடைய ரத்தத்தால கழுவி நம்ம ஒருவரும் சேரக்கூடாத இருக்கிற அந்த ஒளியில பிரகாசிக்க முடியாது. ஏசப்பாவுடைய சரீரத்தின் திரையின் வழியாக நம்ம உள்ள போயிட்டோம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு தைரியமா உள்ள நுழைஞ்சு அங்க தேவன் ஏசப்பா பக்கத்திலே நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவர் உன்னதங்களில அவர் பக்கத்திலே நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம ராஜாவுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்துல இருக்கும். ஸ்பிரிச்சுவல்ல நம்ம ஸ்பிரிட் அந்த லெவல்ல இருக்கு, ஹை லெவல்ல. நம்முடைய ஆத்மா வந்து அது அது நடு பகுதியில இருக்குதான். நடு பகுதின்னா அந்த எல்லா பிசாசின் போராட்டங்கள் எல்லாமே அது அதுக்கு தெரியும். அந்த ஆத்மாவுக்கு. ஆத்மா வந்து அந்த ஏதோ 4வது மண்டலம் அப்படி சொல்றாங்க. அது அந்த ஏதோ ஒரு மண்டலத்துல இருக்கு. நம்ம வந்து பிசிக்கலா நம்ம சரீரம் இங்க இருக்குது. நம்ம அங்க உட்கார்ந்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம். ஆனா நம்ம ஆத்மா வந்து இந்த 2க்கும் மிடில்ல இருக்குது. ஆத்மா எப்படின்னா ஆத்மாவிலதான் எல்லாமே இருக்குது. ஆத்மா விலையேற பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாவை மாத்துறதுதான் நம்மளோட பைபிளோட வேலையே. அதுதான் நம்ம ஆத்மா புதுசா மாத்தி 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 மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் ஏசப்பா. அவரு அதுக்குதான் ஆசைப்படுறாரு. நம்முடைய இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம், இந்த ஆத்மாவுக்கு ஒரு புதிதான விண்ணகத்துக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டு நம்ம இயேசுவை போல மாறி அவரோட இருப்போம். எப்படின்னா ஏசப்பா மரித்து உயிரோட எழும்பும் போது அவருக்கு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய சரீரம் மறுரூபமாச்சு. அதே சரீரம் தான் அழிவான சரீரம். அது ஒரு கொரிந்தியர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அழியாமையை தரித்து கொள்ளும் சொல்லிட்டு போட்டிருக்கோம். விண்ணக சரீரத்தை நம்ம தரித்து கொள்றோம். அந்த பரலோகத்துக்குரிய சரீரமா மாற்றப்படுது. அது மறு ரூபம் ஆயிடுது. அப்படி நம்ம மறு ரூபமாக்குறது, அது சரீரத்தை மறுரூபமாக்குறது லாஸ்ட் நிமிஷத்துல வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சரீரம் தேவன் மறுரூபமாக்குவார். ஆனா ஆத்மாவை நம்ம ஒர்க் அவுட் பண்றது நம்மளோட வேலை. ஆத்மானா நம்முடைய குணங்கள் எல்லாமே அதுலதான் இருக்கு. நம்முடைய சிந்திக்கிறது, செயல்படுறது, சிந்தனை, செயல்படுறது, இது எல்லாமே அந்த ஆத்மாவுல இருக்கு. நம்ம என்ன சிந்திக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எதை செய்யறோம், அதுதான் முக்கியம். அதெல்லாம் வந்து பரிசுத்தமாகி புது சிருஷ்டியா மாறணும். இப்போ நம்ம நம்ம மனது இருக்குல்ல, அது ஆத்மான்னு சொல்றாங்க. மனது, அப்புறம் இருதயத்துல இருக்கிறது, அதெல்லாம் ஆத்மாவுக்குரிய காரியங்கள். நம்ம நினைக்கிறது அது எல்லாமே இந்த ஆத்மாவுல இருக்கு. நம்ம நினைவு வந்து சுத்தமா இருக்கணும். மாம்சத்துக்கு கிரியைக்கு ஏற்றதா இருக்கக்கூடாது. இப்போ ஆத்மா வந்து என்ன பண்ணும்னா, ஒண்ணு ஆவி சைட்ல சாரும், இல்லைன்னா அது என்னது சரீரம் பக்கம் போயிடும். சரீரம் நல்ல பலமா சாப்பிட்டு நல்ல உலக பிரகாரமான சினிமா பாக்குறதுக்கு எல்லா பாவத்தையும் நம்ம அப்படியே சரீரம் வந்து உலகத்துக்குரியதையே நோக்கி கொண்டிருக்கும். அந்த சரீரத்துக்கு அதிக சாப்பாடு போட்டா அது கூட அந்த ஆத்மா போய் அதோட ஒட்டிக்கிடும். அதுக்குரிய மாதிரியே மாறிடும். அதின் சாயலாவே அதோட போயிடும். அது வந்து நரகத்துக்கு போகிற ஆத்மா. அந்த உலகத்துக்கு காரியத்தையே போயிட்டு இருந்தா. ஆனா ஆவிக்குரிய தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம ஆவி உன்னதத்துல இருக்குல்ல தேவனோடு, தேவனுடைய காரியங்களை கேட்டு கற்றுக்கொண்டு பைபிள்ல வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை நம்மள மாத்தி 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 நம்மள ஆவின் கனிகளினால நிரப்பி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்து புது சிருஷ்டியா மாத்துகிறார். இந்த ஆத்மா வந்து மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறோம்.
அந்த மனம் புதிதாகணும். அதுக்குதான் அன்பு இல்ல, அது எல்லாம் குறைவா இருக்குல்ல, அதெல்லாம் தேவன் வந்து எல்லாம் நிறைவாக்கி புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அதான் புது சிருஷ்டி. இன்னொரு வசனம் படிங்க, எபேசியர் 4:24. நாளாக்கா ஆமா, எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. ஆதாம் ஏவாள வந்து ஏசப்பா எப்படி உருவாக்குனாங்களோ முதல்ல ஸ்டார்டிங்ல, அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, அந்த விழுந்து போகிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி மாத்துறதுதான் வந்து அந்த மறுரூபமாக்குறது. அப்ப அவங்களுக்கு வந்து வஸ்திரம் இல்லாட்டினாலும் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு. அவங்கள அப்படி மூடி ஒரு மகிமை மூடி இருந்துச்சு. மகிமையின் வஸ்திரம். அது அப்படியே அந்த சரீரத்துல இருந்து எதுவுமே அவங்களுக்கு வெளியே எதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஃபுல்ல வெளிச்சமான இது வஸ்திரம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி மகிமையின் வஸ்திரம் தரித்தவர்களா இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மள மாத்துறது. அப்ப வந்து தேவனோடு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எந்த பாவமான காரியம் இல்ல. அந்த மாதிரி மறுரூபமாக்குறது அந்த பைபிள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மறுரூபமாக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம ஜெபிக்க ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்குது. ஆவியினாலதான் நம்ம மறுரூபமாக முடியும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர்னாலதான் மறுரூபமாக முடியும். ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவி என்ன சொல்லுதோ அதை பத்தி கேட்டு கேட்டு நம்ம ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம ஆவி நல்ல பலன் அடைஞ்சு இருந்தா நம்ம ஆத்மாவும் அது கூட சேர்ந்து அப்படியே மறுரூபமாகும். புரியுதா எல்லாத்துக்கும்? இந்த நம்ம மாம்சத்துக்கு நிறைய சாப்பாடு போட்டா அந்த ஆத்மா மாம்சத்தோட போயிடும். மாம்சம் மாதிரியே மாறும். இப்ப நல்லா சினிமாவுல அப்படியே நடிச்சு மேக்கப் போட்டு அந்த மாதிரி அப்படி இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும், அப்படி அந்த இதுலயே போயிட்டுன்னா அந்த ஆத்மா அது மாதிரியே அதோட இது பாவமான சிந்தை அப்படியே போகும். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வசனத்துல சொல்றது எல்லாமே ஆத்மாக்குரியதா இருக்கும். நிறைய இது நான் பார்க்கும்போது இந்த வசனமானது இருபுறம் கருப்புள்ள பட்டயமாகவும் ஆத்மாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஆத்மாவுல என்னென்ன குறை இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி சிந்திக்காத, நீ இப்படி செய்யாத. நம்ம சிந்திக்கிறது தான் நம்ம செய்வோம், அப்படித்தானே? அதெல்லாம் வசனம் சொல்லுது. நம்ம சிந்தனையில செஞ்சுட்டாலே அது பாவம் செய்த மாதிரின்னு போட்டிருக்கு பைபிள். அப்படி நம்ம சிந்தனையெல்லாம் சுத்திகரிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் சொல்லியிருக்கிறாரு. யெகோவா மெக்காதீஸ். எப்படி பரிசுத்தமாக்குவார்? அவருடைய இரத்தத்தினால, வசனத்தினால, அந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க நம்மள சுத்திகரிச்சு தேவன் புதிய சிருஷ்டியாய் அவருடைய வருகைக்கு நம்மள புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். தேவனை போல இயேசுவை போல மாறணும். அதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா அது நடக்கும். ஆத்மா மறுரூபமாகிறது ஒரே நாள்ல மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறும், ஒவ்வொன்னா மாறும். ஃபர்ஸ்ட் அன்பே இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவின் அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் ரோமர் 5:8 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு. அப்படி அவருடைய அன்பு ஊற்றப்படணும் நம்ம ஜெபிக்கதான் இயேசுவினால் ஏசப்பாவுடைய அன்பு ஊற்றப்பட்டாதான் நமக்கு அன்பே வரும். மத்தவங்களை நேசிக்கணும், அவங்க கிட்ட என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படி விசாரிக்கணும்ட்டு ஒரு இது வரும். இல்லைன்னா என் காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நான் மட்டும் நல்லா இருந்து போயிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த உலகத்துக்குரிய இதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அது ஏசப்போடைய அன்பு ஊற்றப்பட்டாதான் அன்பே வரும் மத்தவங்களை. இப்போ ஒரு நம்ம ஹஸ்பண்டே நேசிக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? ஏசப்போடைய அன்புனால நிறைஞ்சுதான் நம்ம அவங்கள மன்னிச்சு அவங்கள நேசிச்சு இருப்போம். சரி, அப்படி எல்லாமே அப்படிதான். அந்த கிறிஸ்துவினால நிறைந்த அன்பு இருக்கணும். அது போல நம்ம உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில ஏன் ஆண்டவர் கொண்டு போறாருன்னா அந்த அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சியாமல் இருப்பது எப்படின்னு போட்டிருக்கு. நான் சிட்சிக்காதிருந்தா நீங்க வேசியின் பிள்ளைகளா இருப்பீங்களேன்னு போட்டிருக்கு. ஏன்னா இஷ்டம் போல நடப்பாங்க. நம்ம பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம நடத்தினாதான் அவங்க அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வளருவாங்க. இல்லைன்னா இஷ்டப்படி விட்டா அது இஷ்டப்படி அவங்களோட இஷ்டப்படி அறிவில்லாம
நடப்பாங்க. அதே போலதான் இந்த பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் குடி கொண்டிருக்கும். அத தண்டனையின் பிரம்பு திருத்தும் சொன்ன மாதிரி தேவன் நம்மளை தண்டித்து திருத்துகிறார். அவர் தண்டிக்கும் போது ஒரு ஒரு உபத்திரவங்கள் வரும்போது, ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது, வியாதி அந்த மாதிரி வரும்போது அதுல நம்மளை உருவாக்கி நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாருன்னு பைபிள்ல போடுது. பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். பொறுமை வருது நமக்கு. ஒரு உபத்திரவத்துலதான் பொறுமையா இருங்கள்னு சொல்றாங்க. உபத்திரம் எவ்வளவு நாளா நீடிச்சுட்டே இருக்கு, இவ்வளவு நாளா இருக்கு, இவ்வளவு நாளா இருக்கு. அப்போ அதுல ஆண்டவர் பொறுமையோடு ஜெபிக்க வைக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி பொறுமை, நிதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், ஒரு அந்த தாழ்மை எப்போ வருது? அந்த உபத்திரவத்துல உடைக்கப்படும் போதுதான் நாங்கிற அந்த பெருமைலாம் உடைஞ்சு அப்படி தாழ்மையா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம பிளட் லைன்லயே நிறைய பெருமைகள் இருக்குமா, நம்முடைய முன்னோர்கள் மூலமா அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஜென்ம சுவாபங்கள், அந்த சுவாபங்கள்லாம் அப்பா தாத்தா அவங்கள அப்படியே வந்துட்டு இருக்கோம். எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்க அப்படி இப்படி அப்படி அந்த பெருமைகள்லாம் வரும். அப்புறமா அந்த சுவாபங்கள், கெட்ட குணங்கள் எல்லாமே அந்த இது பிளட் லைன் மூலமா ஜெனரேஷனா வருது. அதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு உபத்திரவத்துல ஆண்டவர் சில நேரம் சுத்திகரிப்பாரு. வசனத்துல சொல்லி இதுபடி நடக்கணும். அந்த வார்த்தை நம்மளோட பேசும். வார்த்தையின்படி இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், ஆண்டவர் வசனம் சொல்லுவாரு. அப்படி நம்மளை முக்கியமா சுத்திகரிக்கிறது இந்த உபத்திரவத்துலதான். ஏன்னா ஒரு பொன்னையோ வெள்ளியையோ சுத்திகரிக்கும் போது அத நல்ல அக்னியில போட்டு எடுக்கும் போது அது நல்லா எல்லா அதுல உள்ள ஈயம் களிம்பு எல்லாம் அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியே சுத்த பொண்ணா அப்படி மாறுது. அதே போலதான் யோபு சொல்றாரு, அந்த என்ன சுத்த பொன்னாய் மாற்றுவாருன்னு சொல்லி அந்த உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாருல. நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவர் தெரிந்து கொள்றதே அந்த இதுல உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோமா, நம்ம மாறுறோமா, தாழ்மையா மாறுறோமா, அன்பா மாறுறோமா. இந்த உலகத்துல ஒண்ணும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருத்தருக்கும் அன்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், அதெல்லாம் கற்றுக்கொள்றோம். அதான் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுறது. நம்முடைய குணங்கள் மாறுறது எப்படின்னா வசனத்தினால, இயேசுவின் ரத்தத்தால, வசனத்தை படிச்சு படிச்சுதான் மாற்றும். ஆவினால நிறைஞ்சு நிறைஞ்சு சில காரியங்கள் உடனே மாறாது. திரும்ப திரும்ப அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி நம்ம ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களா, அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்த உபவாசத்துல இருக்கும்போது தான் அந்த மாம்சம் கீழே டவுன் ஆகும். மாம்சம் வீக் ஆயிரும். அதுக்கு சாப்பாடு போடல மாம்சத்துக்கு, சரீரத்துக்கு. அப்ப அது வீக் ஆயிரும். நம்ம நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சுட்டே இருக்கோம். அப்ப ஆவி பலனுள்ளதா மாறிடுது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது, தேவனோடு பேசுறோம், தேவன் சத்தம் கேட்குது, தேவன் சொல்றதெல்லாம் புரியுது. அதான் ஆவிக்குரிய காரியங்களினாலதான் அந்த மாம்சத்தின் கிரியையெல்லாம் அழிச்சு அழிச்சு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம். முன்னாடி எப்படி இருந்தோம் அப்போ அப்படியே மாறி மாறி தேவனோடு அப்படி புதிய சிருஷ்டியாய் நம்மளை மாற்றுகிற தேவன். இந்த கடைசி காலத்துல நம்ம புது சிருஷ்டியா மாறினாதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடுத்து புதிய மனிதனாய் மாற்றுகிறார். ரோமர் 6:4 வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்னொரு இது புதிதான மனுஷனை நம்முடைய மாறுறோம் எதுன்னு சொல்லியிருக்குன்னா அந்த ஞான ஸ்நானம், முழுகி ஞான ஸ்நானம் போறணும். தண்ணியில அப்படி தெளிச்சு ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்களா, அது அப்படி எடுக்கக்கூடாது. தண்ணியில முங்கி நான் ஏசப்பாவோட அவர் எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல அந்த என்னுடைய பாவமான சரீரம் தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு நான் இப்ப புது மனுஷனா மாறுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படி மாறும்போது அது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கு. அந்த இன்னொரு வசனத்துல இருக்கும். இது மாம்சத்தின் அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கைன்னா கவனன்ட். நான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது, பிசாசு என் மேல அதிகாரம் செலுத்த முடியாதுன்னு ஒரு கவனன்ட் பண்றது, ஒரு உடன்படிக்கை பண்றது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு தாலி கட்டுறாங்களா, அது உடன்படிக்கை. கடைசி வரை நான் இவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி
அதே போல நான் தேவனோடு இருப்பேன், தேவனுடைய பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை தான் என்னன்னா முழுகி ஞானஸ்நானம் பெறுறது. அப்ப நம்ம ஒரு புதிய மனுஷனா தேவன் புதிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஊற்றி அவருடைய பிள்ளையா அவரு நம்மள முத்திரை போட்டுடுறாங்க ஏசப்பா. அடுத்து புதிய இருதயத்தை தருகிறார். எசேக்கியேல் 36:26 வாசிங்க. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம், புதிதான ஒரு இருதயத்தினால அவர் நமக்கு கொடுக்கிறார். அதே போலதான் நம்ம இந்த நேபுகாத் நேச்சார் பத்தி கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு பெருமையினால என்ன பண்ணுவார், நான் கட்டின மகா பாபிலோன், அவருடைய இருதயம் மிருகத்தின் இருதயத்தை போல இருந்ததுன்னு போட்டிருக்கோம். மிருக இருதயம் மாதிரி கல்லான இருதயமா இருந்துச்சு. அவருடைய ஒரு மனுஷனுக்குரிய இருதயம் இல்ல. சிலவங்க மனசு கல்லாக்கி இருப்பாங்க, எதுவுமே இருக்காது. அதுதான் கல்லான இருதயம். அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தேவன் சதையான இருதயமாய் மாற்றுகிறார். கல்லான இருதயம் எப்படி வருதுன்னா அந்த பாவத்தினால பெருமையினால அப்படி கல்லான இருதயமா ஆகுது. நேபுகாத் நேச்சர் என்ன செய்வாரு, அந்த நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொல்லி, நான் அழகா அரண்மனை கட்டியிருக்கேன், பாபிலோன் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி அதை நினைக்கும் போதே அவர் என்னதான் மாறிடுறாரு, ஒரு மாட்டை போல மாறி அந்த 7 வருஷம் அவருக்கு ஒரு உபத்திரவம் கொடுக்கப்படுது. 7 வருஷம் அந்த இதுல காட்டுக்குள்ள மாடு மிருகத்தை போல 5 அறிவுள்ள மிருகத்தை போல அந்த வாழ்றாரு. அங்க புல்ல சாப்பிட்டுட்டு வாழ்றாரு. அப்படி ஒரு ராஜா அப்படி புல்ல சாப்பிட்டு வாழ்றாரு. அப்படி மைண்ட் அப்படி இது ஆக்கி அப்படி மாறிடுறாரு. அந்த பெருமை இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய பெருமை எல்லாம் எடுத்து போடணும். நம்முடைய இருதயத்துல இருந்து பெருமை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை தேவன் தருகிறாரு. அந்த அந்த உபத்திரவத்துலதான் அவன் நினைக்கிறான். அந்த 7 வருடத்துல மன்னிப்பு கேட்பான் அந்த நேபுகாத் நேச்சர். ஆண்டவரே நீர் பெரியவர், நான் என்ன தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப அவன் மனுஷனா மாத்தி அவரை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். அரண்மனைக்கு திரும்ப வருவார். அது தானியேல்ல இருக்கு கடைசியில. அது அப்படி நம்முடைய அந்த உபத்திரவப்பட்டுதான் சில இருதயங்கள் கல்லான இருதயம் சமட்டியான வார்த்தையினால உடைக்கிறாருன்னு ஒரு இடத்துல இருக்குது. அவருடைய வார்த்தை வசனத்தினால, அவருடைய வசனத்தை படிக்க 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 நம்ம கல்லான இருதயம் மாறி புதிய இருதயமாக மாறுது. தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தை உள்ள பதிகிற நல்ல இருதயமாக மாறுது. அதான் அந்த பெருமை இந்த மாதிரி காரியங்கள் இந்த இருதயத்துல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அடுத்தது புதிய உடன்படிக்கை. லூக்கா 22:20 படிங்க. லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அவர் மரிக்க போறதுக்கு அடையாளமா அந்த திராட்சை ரசத்தை இது என்னுடைய புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னது, ஒரு புது உடன்படிக்கை. இப்போ நம்ம எல்லாமே ஜெயம் எடுக்கிறது எதனாலதான் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். சாத்தானை ஜெயிக்கிறது, அப்புறம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதான் இயேசுவின் ரத்தம். அவருடைய ராபோஜன ஆராதனை நடக்கல, அந்த அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது நம்ம தேவனோடு இணைக்கப்படுறோம். அவரோட ஐக்கியம்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கிறது. இந்த அவருடைய ராபோஜனத்தை எடுக்காதவங்க அவர்கிட்ட பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட ஒரே சரீரமா எப்போ மாறுறோம், அது தேவனோடு. அவர் நமக்கு தலையா இருக்கிற நம்ம அவருடைய சபை மக்கள் எல்லாருமே அவருடைய சரீரத்தின் அவயவமா மாறுறாங்க. அந்த சபையில ராபோஜனம் எடுக்கும் போது அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம எடுக்கும் போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது
தேவனுடைய சரீரத்தின் அவயவமா நம்ம எல்லாரும் மாற்றப்படுறோம். அவர் நமக்கு தலையா மாறிடுறாரு. அப்போ அது ஒரு புது உடன்படிக்கையா இருக்குது. முன்னாடி காலத்துல இந்த அது பழைய ஏற்பாடுல எல்லாம் வேற மாதிரி. ஆனா புதிய ஏற்பாடுல இது ஒரு புதிய உடன்படிக்கை. புதுசா தேவனோடு நம்ம உடன்படிக்கை பண்றதுக்கு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, அவர் வருகை வரை இத நம்ம செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் போது இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள போகுது அப்படி சொல்லி நம்ம ஜெபித்து அதை உட்கொள்ளும் போது நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள்லாம் மாறும். எனக்கு கூட உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு வாட்டி ராபோஜனம் எடுக்கும்போதும் அந்த இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள போய் என்னுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம் போய் சுகம் உண்டாக்கணும். எல்லாம் இயேசுவின் ரத்தமா என்னுடைய ரத்தத்துல எல்லாம் போகணும், எல்லாம் நார்மல் ஆகணும் அப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஜெபிச்சு அந்த ராபோஜனம் எடுக்கும்போது அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கும்போது தேவன் நல்ல சுகத்தை எனக்கு கட்டளையிட்டார். நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு வாட்டி கண்ணுல ரெட்டா இருந்துச்சு இப்படி ரத்தமா. அப்போ கண்ணுல லைட்டா அந்த ராபோஜனம் அதை எடுக்கும்போது லைட்டா எடுத்து வாயில இருந்து எடுத்து தொட்டு அதை கண்ணுல பூசிடுவேன். ஏன்னா அந்த நம்ம விசுவாசித்து இயேசுவின் ரத்தம் அப்போ நம்ம உட்கொள்ளும் போது கூட நம்ம கண்கள்ல இயேசுவின் ரத்தம் போகட்டும், என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தம் போய் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கட்டும், ஆரோக்கியம் அடையட்டும் சொல்லும்போது அது நமக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை தருது. இது ஒரு புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம் ஒரு விலையேறப்பெற்ற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதனால சாத்தானை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்கு. அதான் புதிய உடன்படிக்கை. அடுத்தது வந்து புதிய கட்டளை. அன்பு கூற வேண்டும் என்பதே புதிய கட்டளை என்ற புதிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 13:34 பாருங்க. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய ஏற்பாட்டுல வேற கட்டளைகள் நிறைய இருந்துச்சு. என்ன கட்டளைகள் நிறைய, கொலை செய்யாதிருப்பாயாக, எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த ஒரே அன்புங்கிற கட்டளைக்குள்ள அடங்கி இருக்குதுன்னு நம்ம புதிய கட்டளையை ஏசப்பா கொடுத்துட்டாங்க. என்ன கட்டளை? ஃபர்ஸ்ட் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக, 2வது உன்னை போல பிறனை நேசி. இந்த 2 கட்டளை தான். நேசிச்சாலே நம்ம மத்தவங்களுக்கு கொலை செய்ய மாட்டோம். எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா. ஒருத்தங்களை நேசிச்சு அவங்களோட பொருளை நம்ம திருட மாட்டோம். ஒருத்தங்களை நேசிச்சு அவங்கள நம்ம கொலை பண்ண மாட்டோம். அவங்களுக்குரியதை நம்ம இச்சிக்க மாட்டோம். அப்படி எல்லாமே அந்த இப்ப இயேசுவை நேசிக்கும் போது நம்ம விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். அதான் நம்ம இயேசுவை நேசிக்கும் போது ஏசப்பாவுக்காக நம்ம பயந்து நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்வோம். தாயின் தகப்பனையும் கனம் பண்றது எல்லாமே இயேசுவை நம்ம அன்பு கூறும் போதுதான். பிறனை நேசிக்கிறது, அன்பு கூறுறதுதான் நம்ம தாயின் தகப்பனையும் கனம் பண்றது. பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு அன்பே இருக்காது. இப்ப சும்மா அந்த தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா, ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப அவங்களுக்குரிய ஏதோ கொர்பான்ங்கிற காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு அதெல்லாம் வசனத்துல இருக்குது. அப்படி காணிக்கையை கொடுத்துடுறாங்க. ஏசப்பா சொல்லுவாங்க அவருடைய இதுல, நீங்க கட்டளைகளை எல்லாம் இந்த மாதிரி பண்றீங்க, ஆனா அன்பினால நிறைந்து. எல்லாம் புதிய ஏற்பாட்டுலதான் அன்புங்கிற இதே வருது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் வந்து பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படித்தானே. இப்போ ஒரு மாட்டை ஒருத்தன் அவங்க ஒருத்தர் வீட்டு மாட்டை கொன்னுட்டான்னு சொன்னா இவன் விடைய மாட்டை குடுக்கணும். அப்படி அந்த ஒருத்தர் அடிச்சுட்டு கைய எடுத்துட்டுன்னா அடுத்தவங்களும் கைய இது பண்ணணும். ஒரு கண்ணை குத்திட்டான்னா அடுத்தவங்க கண்ணை குத்தணும். அந்த மாதிரிதான் முந்தி காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா எல்லாமே பைபிள்ல இருக்கு அந்த மாதிரி பிரமாணங்கள். பல்லுக்கு பல், ஒரு பல்ல அடிச்சா இன்னொரு பல்ல உடைக்கணும். அந்த மாதிரி அது அன்பு வராது அதுல. அப்படித்தானே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி, பழிக்கு பழி வாங்குற மாதிரி. ஒருத்தர் பழி வாங்கினா இன்னொருத்தரை பழி வாங்குற அந்த மாதிரிதான் முன்னாடி காலத்துல இருந்திருக்கு. ஆனா ஏசப்பாவை அவருக்கு கொடுத்து ஒரு புதிய பிரமாணம், புதிய கட்டளை கொடுத்தாங்க. இது ஒரு புது கட்டளை, வித்தியாசமா இருக்கலாம். ஒருத்தர் அடிச்சா கூட அடுத்த கண்ணத்தை காமிங்கிறது, அதை பொறுத்து போகணுங்கிறத காமிக்குது. அந்த மாதிரி அன்பின் கட்டளை கொடுக்கப்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாட்டுலதான். ஏசப்பா வந்த பிறகு கொடுக்கப்பட்டதுதான் அந்த புதிய கட்டளை. அதான் அந்த புதிய கட்டளைப்படி நம்ம நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளா நம்ம பரலோகத்துக்கு ஒருத்தவங்க அப்படிதான் அந்த ஏஞ்சல் டிவில ஒர்க் பண்ணவங்களாம். அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் கார்ல இதுலயோ 2 வீலர்ல கார்லயோ போயிட்டு இருக்கும்போது
ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஆக்சிடென்ட் ஆனோனே 2 பேருமே கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுந்தோனே சுய அறிவு இல்லாம அவங்களும் வெறும் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் அந்த மாரி காதுல கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாதாம். 2 பேருமே பரலோகத்துல இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும். அங்க தேவதூதன் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாராம். அப்போ வந்து இவங்க பேர் இருக்கா, நேம் இருக்குதான்னு பாக்குறாங்க. நேம் இருக்குதான்னு பாத்துட்டு கேட்டாங்க. 2 தான் கேட்டாங்களாம். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்தாயா? செகண்ட் வந்து உன்னை போல பிறனை நேசித்தாய். அந்த 2 தான் கேட்டாங்க. அவங்க சொன்ன அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 வந்து ரொம்ப முக்கியம். அதான் ஏசப்பா கூட சொல்லியிருக்காங்க. இந்த 2 கட்டளையில எல்லாம் அடங்கியிருக்கு. அப்போ அந்த மாதிரி மத்தவங்கள அதுக்கப்புறம் அவங்க கீழே அனுப்பப்பட்டாங்க. பூமிக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறமா பூமிக்கு ஏசப்பா அவங்கள அனுப்பிட்டாங்க. அனுப்புன பிறகு அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சாம். ஏன்னா அன்பே இல்லாம இருந்தவங்க சுயநலமா இருப்பாங்களாம். எப்பமா ஏன் இது என்னோட இது அது அப்புறம் பார்த்தா அன்பு கூறுறது, மற்றவங்களை நேசிக்கிறது, அப்புறம் தேவனை நேசிக்கிறதும் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க கற்றுக்கொண்டாங்க. அதான் நம்ம அன்புங்கிறது ஒரு புதிய கட்டளை. அடுத்தது வந்து நம்முடைய தேவனுக்கு நம்ம புது பாடல்களை பாடி பாடி துதித்து நம்ம மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 96:1, சங்கீதம் 40:3 எல்லாம் என்ன பட்டிருக்குன்னா, இப்போ கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி 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 மகிமைப்படுத்தணும். நம்ம பாடும்போது நல்லா அப்படியே நம்மளே மறந்து பாடும்போது நமக்குள்ள எல்லாமே விட்டு நம்ம இயேசுவை நேசிச்சு பாடணும். அப்படி பாடும்போது பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக நம்ம இருந்து அப்படி பாடுறதா நினைச்சு அப்படியே பாடும்போது அவரை மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோட பாடும்போது தேவன் அப்படியே மகிமைப்படுவார். அப்படி புதிய பாடலை பாடி பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த புது வருஷத்துல. அடுத்தது நம்ம இந்த வருஷத்துக்குள்ள வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். புது பலனை பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்துல என்னதான் நடந்தாலும் நான் அதை மேற்கொண்டு நான் அதுக்கு மேல எழும்பி தேவனுக்காக பிரகாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது பலத்தோட நம்ம எழும்பணும். ஏசாயா 40:31 வாசிக்கலாம். ஏசாயா 40:31, யோபு 29:20 2 இதுல இருக்கு. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்ப நம்ம போன வருஷத்துல நடந்த நிறைய காரியங்கள்னால சோர்ந்து போயிருக்கலாம். நிறைய பலவீனங்கள், போராட்டம் மேல போராட்டம். இது எப்பதான் இந்த இது மாறுமோன்னு சொல்லி நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நிறைய காரியங்களில சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த அந்த சோர்ந்து போய் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, காத்திருக்கணுமா, தேவனிடத்துல வெயிட் பண்ணி காத்திருந்து புது பலனை பெற்று நான் இனிமே சோர்ந்து போய் இருக்க மாட்டேன், நான் இந்த இதை ஜெயித்து காட்டுவேன், இது எனக்கு நடந்து ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எழும்பணும். எனக்கு இந்த இதுதான் இந்த வருஷத்துல ஒரு மனசுக்குள்ள அப்படியே புதுசா எனக்கு நான் லாஸ்ட்ல ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ரொம்ப நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள்ல. அப்போ வந்து திடீர்னு ஆண்டவர் எனக்கு இந்த இது சொல்லியிருந்தாங்க. புது பலனோட நான் எழும்பணும், புது பலனோட எழும்பி ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உற்சாகம் எனக்குள்ள வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் நல்லா உற்சாகமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாசையில அப்படி ஜெபிக்க 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 புதிய பலன் வர 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 நம்மளை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு அது இந்த இடத்தை விட்டு வெளியேறும். ஜெபிக்க 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 நம்மளை தொடர்ந்து வந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறணும்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். நம்ம ஒரு முயற்சி எடுத்தாதான் ஒரு காரியம் செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி, இன்னும் கொஞ்சம் முயற்சி, இன்னும் கொஞ்சம் அப்படி புது பலன், ஆவியில பலனடைந்து அந்த நான் இனிமே சோர்ந்தே போக மாட்டேன், நான் பலன் உள்ளவனா மாறுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பலனை பெற்றுக்கொள்ளணும்னா, ஜெபிக்க ஜெபிக்க பலன், அந்நிய பாஷையில பேச பேச பலன். இன்னொரு இடத்துல வரும், அது என்னது, பரியாச உதடுகளினாலும் தேவன் இந்த ஜனத்தோட பேசுவார், இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி அந்த இதுல வரும். ஏசாயாவிலதான் வரும். ஆனா இளைத்து போயிருக்கோம், நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம், பலவித பிரச்சனையில இந்த நாள்ல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனால மாற்ற முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பைபிள்ல போட்டிருக்குது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
இது மனுஷனால கூடாதுதான், என்னால முடியாதது. ஆனா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் தேவனோடு உன்னதத்துல அவரோடு இருக்கிற என்னோட ஆவிக்குரிய மண்டலத்துல நான் பெரிய ஒரு மனுஷியா இருக்கிறேன், பலமுள்ளவளா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கழுகு என்ன செய்யும்னா, அத 40 வயசு ஆனோடனே அதுக்கு ரொம்ப பலவீனமாக்கி அப்படி சோர்ந்து அது இறக்கெல்லாம் பிஞ்சு பிஞ்சு முடியெல்லாம் பிஞ்சு பிஞ்சு விழும், நகம்லாம் அப்படி உடைஞ்சு அப்படி உளுந்து அப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல உன்னதமான ஒரு உயரமான ஒரு மலையில உட்கார்ந்து அப்படியே தனிமையில சாப்பிடாம 40 days அப்படியே காத்திருக்குமா, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வெயிட் பண்ண 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 அப்பெல்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த வாயில உள்ள அலகெல்லாம் தேய்ச்சு தேய்ச்சு உடைச்சு விடும். உடம்புல உள்ள ரெக்கையெல்லாம் பிச்சு 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 விட்டுருமா, பழைய ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டுரும். கால் நகத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுரும். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 40 daysல புது நகம் வளரும், புது ரெக்கை வளரும். இந்த புது ரெக்கையில உள்ள அந்த முடிகள்லாம் புதுசா வளரும். அப்படி புது நகம் வளர்ந்து அதுக்கு ஒரு புது பலன் வருமா, திரும்ப ஒரு 40 வருஷம் ஓடக்கூடிய பலன் வரும். அப்படி பலன் அடைந்து அப்படி உன்னதத்துல பறக்கும் கழுகு. எப்படின்னா எதை கண்டும் பயப்படாதான், எந்த மின்னலோ மழையோ எந்த காற்றோ அதுக்கு அத காற்றுக்கு எதிர்த்து போகும். அப்படி காற்று வருதா, இது வந்தாலும் அது முகத்தை பார்த்தாலே தெரியும்ல, அது கண்ணை பார்த்திருக்கீங்களா, அந்த கழுகு அப்படி ஒரு முரட்டு இதா இருக்கும். அப்படிதான் நம்மளும் இருக்கணும், ஒரு யுத்த வீரர் மாதிரி. எதை கண்டும் பயப்படாம நான் அப்படி எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும் உன்னதத்துல உயரத்துல. ஒரு காற்றோ புயலோ எதை கண்டோம் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பிச்சுட்டு மேல போயிரும். அப்படி உன்னதத்துல பறக்கிறது தான் கழுகு. அது போல இந்த கழுகுடைய இரையே என்னன்னா பாம்புதான். அதை என்ன பண்ணும், பாம்பை கொத்தி என்ன பண்ணணும், உயரத்துல கொண்டு போவோம். உயரத்துல கொண்டு போனா பாம்புக்கு அந்த காத்து இந்த உயர போக 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 அதுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி இதாயிரும், அதோட பலன் குறைஞ்சு போயிரும். நம்ம அதே போலதான் அந்த பிசாசு நம்மளை உபத்திரப்படுத்துகிற பிசாசை என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் நல்ல பலன் அடைஞ்சு அதை எடுத்துட்டு போய் உன்னதத்துல உயரத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவியில பலன் அடைந்தவர்களாய் அங்க கொண்டு போய் அதை அடிச்சு வீழ்த்திடலாம். அப்படிதான் அதை அடிச்சு அதை கொன்னு அந்த இது இறையா சாப்பிடும் அந்த ஈகிள். அப்படிதான் நம்ம இந்த இந்த வருஷத்துல நம்ம அப்படிதான் ஜெயம் எடுக்க போறோம். நான் அப்படிதான் இனிமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பலனோட எழும்பணும், தேவ பலத்தோட, தேவ பலன் உன்னத பலத்தோட எழும்பணும். யோபு 29:20 என்ன இருக்குன்னு பாருங்க. யோபு 29. மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அதான் நம்ம கையில இருக்கிற வில் புது பலன் கொண்டதுன்னு சொல்றாரு. அப்படி புது பலன் கொண்டவங்களா எழும்பணும். அடுத்தது நம்முடைய ஆயுதங்கள் கூர்மையாக்கப்படணும். அதான் ஏசாயா 41:15 பாருங்க. ஏசாயா 41:15. போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். நம்மள போர் அடிக்கிறதுக்குன்னு அந்த உழுது போர் அடிப்பாங்களா, அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு புதிதும் கூர்மையுமான புது ஆயுதம்னா அது ஷார்ப்பா இருக்கும். ஒரு புதிய கத்தி எப்படி ஷார்ப்பா இருக்கும், அதே போல கூர்மையான கத்தியா கூர்மையான எந்திரங்களா நம்மள தேவன் மாற்றுகிறார். ஆவிக்குரிய கண்கள் கூர்மை அடையணும். ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வேத வசன பட்டயம் எல்லாம் கூர்மையாக்கப்பட்டதா சாத்தானை வெட்டி வீழ்த்துகிறதா இருக்கணும். மலைகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். மலை உடைஞ்சு நமக்கு முன்னாடி உடைஞ்சு அது தூள் தூளாயிருமா. தூள்னா பதறு தூசி மாதிரி ஆக்குற அளவுக்கு தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்காங்க ஏசப்பா. அந்த புதிய பலன்
காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 92:10 சொல்லப்பட்டிருக்கு. காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலன். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு காண்டா மிருகத்தை போல இந்த வருஷத்துல புது பலன் நமக்கு விரோதமா அந்த மிருகத்துக்கு முன்னாடி எந்த மிருகம் வந்து நின்னாலும் அது ஒரு குத்து குத்தி அப்படியே தூக்கி போட்டுருவோம். திரும்ப ஓடி வந்து தூக்கி போடும். ஒரு மனுஷனை கூட அப்படிதான் விடாது, யாரனாலும் விடாது. அந்த ஒத்த கொம்புல அவ்வளவு பலன் இருக்கும், தூக்கி போட்டு திரும்பவும் அடிக்க வரும். அப்படி காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலனால தேவன் நிரப்புகிறாரு. அப்படி ஒரு புதிய பலத்தோட எழும்பணும், புது பலத்தோட. எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான பலத்தோடு இந்த வருடத்துல நம்ம எழும்ப போறோம். எழும்பி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணும். பரிசுத்த ஆவினால, புதிதான ஆவி, புதிய ஆவினால, இன்னும் 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 ஆவியானவருடைய அக்கினி, இன்னும் அக்கினி, இன்னும் அக்கினினால் நிரப்பப்பட்டு அக்கினி சுவாலைகளா மாறணும். நம்ம போகிற வருகிற இடங்கள் எல்லாம் அக்கினியா இருக்கும். நம்முடைய வீடு அக்கினியா நிரப்பப்படணும். சத்துரு உள்ள நுழைய கூடாது. சர்ப்பம் உள்ள, அக்கினி இருக்கிற இடத்துல எந்த சர்ப்பங்களோ மிருகங்களோ உள்ள வராது. அதான் அக்கினியா நம்ம வீடு மாறணும். நம்ம நம்ம வீட்டுல உள்ளவங்களும் அக்கினி ஜுவாலைகளா மாறணும். பரிசுத்த ஆவியின் அக்கினி. அதுக்கப்புறம் லூக்காவுல, மத்தேயு, மார்க்குல எல்லாம் போட்டிருக்கு. இந்த புதிய ரசம் பற்றி சொல்லியிருக்கு. புதிய வஸ்திரம், புதிய ரசம். அதான் புதிய ரசத்தை பழைய துருத்தியில வைக்க கூடாதுன்னு. இப்ப நம்ம கடைசி காலத்துல கூறிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புதிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த புதிய ரசத்தை புது துருத்தியிலேயே வார்த்து வைப்பார்கள்னு சொல்லி போட்டிருக்கு. அதான் புதிய இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதுக்குரிய அபிஷேகம், அதுக்குரிய பலன். இந்த கடைசி காலத்துலன்னா நிறைய பலன் தேவை இருக்கும், நிறைய நல்ல அக்கினியா இருக்கணும். ஏன்னா போராட்டங்கள் கடைசியில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்னா பிசாசு இதான் கடைசி காலம்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலான்னு பார்த்துட்டு இருப்போம். அப்ப நம்ம அக்கினியா, நம்ம யுத்த வீரர்களா எழும்பணும். அதான் புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்படணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya. அந்த நாளிலப்பா நாங்க புது பலத்தினால, புதிய அபிஷேகத்தினால, புது எண்ணெயினால நிரப்பப்பட்டவர்களாய் புதிய கிருபைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அப்பா பயங்கரமான பராக்கிரமசாலிகளா எழும்பணும் எழும்பணும். எங்களோடு இருக்கிற தேவன் நீர் பயங்கர பராக்கிரமசாலி அப்பா. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளப்பா நாங்க. ஒரு பல கபா லபா ஷகதர பல கடர கதர பல கபா லபா கரபலபா. பொல்லாத பிசாசு என்ன வேதனைப்படுத்த முடியாது, இந்த வியாதி பலவீனங்களை என்ன வேதனைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எழும்பணும் எழும்பணும். ஏசுவின் தழும்புகளால் எல்லா பலவீனங்கள் மாறட்டும்னு சொல்லி சொல்லும் போது நம்முடைய பலவீனங்கள் மாறும், சுகமாய் மாறும், ஆரோக்கியம் அடைய ஒவ்வொரு உறுப்புகள், எல்லா பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் விலகி ஓடட்டு இயேசுவின் நாமத்தினால. ரபலபா ஷகதரபல கபலபா கரபலபா தீபா கபா ரபா கரா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம். எல்லாம் கடன் மாறும். நம்ம ஜெபித்து 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 நல்ல நல்ல ஒரு திட்டங்கள், நல்ல உழைப்பு, வேலையில போட 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 ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்க கேட்க அந்த ஆண்டவர் அந்த கடன்களை எல்லாம் அடைக்க உதவி செய்வார். பலவீனமா இருக்குதா நம்ம உடம்பு, இயேசுவின் தழும்புகளால குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் இறங்கட்டும், புது பலன் இறங்கட்டும் சொல்லி கேட்க கேட்க நம்முடைய சரீரங்கள் அந்த கழுகுகளை போல புதிய பலன் அடைந்து எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். ரீபா கபா லபா ஷகதரபல கரபா. ஆவிக்குரிய காரியத்திலும் புது பலன் அடைந்து யுத்த வீரர்களாய் நமக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை அதிக நேரம் ஜெபிக்கணும். நான் காலையிலே எழும்பி ஜெபிக்கணும், என் காலையிலே புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், காலையிலே எழும்பி ஜெபிங்க. ரீபா கபா லபா ஷகதர பலக்கரா. இன்னும் மணி கணக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி காலையிலே ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த வருடத்துக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க நிற்கிறவர்களாக, செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதான பலன தேவன்
தரும்படியாக ரீபா கபா லபா கரா கடா ரகா தரா பலா கபா லபா ரீபா பாபா நான் அக்னி ஜுவாலையா இந்த வருடத்துல எழும்புவேன். புதிய மனுஷியா எழும்புவேன். புது சிருஷ்டியாய் எல்லா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய குணங்கள், புதிய தீர்மானத்தை எடுப்பேன். நான் இப்படி இருப்பேன், இப்படி ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பேன், இந்தந்த குணங்களை நான் மாற்றிக்கொள்வேன் சொல்லி நம்ம பொறுமையா இருப்பேன், அமைதியா இருப்பேன் சொல்லி நிறைய நம்ம நல்ல காரியங்களை தீர்மானங்களா அந்த வருடத்துல எடுத்து நம்ம புதிய வருடத்துல நம்ம அதை எழுதி வச்சு அதெல்லாம் செய்ய 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 தேவனுக்கு அதிக நேரங்களை கொடுங்க. காலையில மத்தியானம் நைட்டு ஜெபிங்க. 3 நேரம் தானியல் ஜெபித்தது போல 3 டைம்ஸ் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம வீட்டுல திருமணம் ஆகாம இருந்த அந்த காரியங்களை எல்லாம் தேவன் ஏற்ற வேளையில நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இன்னும் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேவன் தருகிறவரா இருக்கிறார். என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களை எழும்பணும். நான் சோர்ந்து போய் படுத்திருக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னும் அதிகமா அக்னியா எழும்புவேன். ஒரு யாக்கோபை போல நான் போராடி ராத்திரி எல்லாம் போராடி பெற்றுக்கொண்டான். தேவனோடு போராடி பெற்றுக்கொண்டான். அவருடைய கால்களை நான் விட மாட்டேன். எனக்கு இதை செய்யும் வர தேவனை நான் உண்மை விட மாட்டேன். ரீபா கபலபா ஷகதரபல கபலபா கரபல கடரகதரபலபா எந்த காலத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் ஜெயம் பெறுகிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. ரோமர் 8 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? துன்பமோ பசியோ பட்டினியோ எதுவுமே என்ன பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிற எல்லாவற்றிலும் நான் ஜெயம் எடுப்பேன் சொல்லி ஜெயம் எடுப்பேன். ஜெயம் ஜெயம் நம்முடைய ஏசப்பாவோட யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நான் தேவனை பிடித்து கொண்டு விட மாட்டேன். நான் சோர்ந்து போய் பின்னோக்கி போக மாட்டேன். ரீபா கபாலபா ஷகதரபலா கபாலபா கரா நான் அக்னியா எழும்புவேன் ஒரு கழுக போல ரீபா பாபா 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 ரபலபா ஷகதரபலா கபாலபா கடரபா கரபா. நீ எந்த அளவு சோர்ந்து போயிருந்தீங்களோ அதை விட பல மடங்கு பலன் உள்ளவர்களா எழும்பணும். பல மடங்கு ரீபா பாபா ரபா கரபலா கபாலபா ஷகதரபலா கரபா. இந்த காரியம் நடக்கும் வர நான் அதுல ஜெயம் எடுக்கும் வர விட மாட்டேன். ரீபா பாபா பாபா ரபலா சந்தர கரபலா கபாலபா கரபலபா. ஜெபித்து இந்த பொல்லாத பிசாச விரட்டி அதை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவேன்னு சொல்லி ரீபா பாபா ரபா கரபலா கபாலபா கர அக்னியா எழும்புங்க. சோர்ந்து போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால ரீபா பாபா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ரீபா கபாலபா கரபலபா. ஹல்லேலூயாப்பா. இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். பலமுள்ளவர்களா இந்த வருடத்துல அக்னி ஜுவாலைகளாய் மாறட்டும். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும்ப்பா. எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், நேசிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.